ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பொரிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், இல்லை கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு பூண்டை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வேகட்டும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் அவரைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். முருங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த சீசனில் முருங்காய் கிடைக்காதுன்றதுனால நான் முருங்காவை போடல. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற அந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.